பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். நம்பர்ஸ் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இன்றைய தினத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் என்பது ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்று சொல்லி ஒரு வேதனை, பணம் இருக்கிறவர்களுக்கு இந்த பணத்தை கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லி தூங்காமல் அதுக்காக காத்திருக்கிற ஒரு வேதனை. என்னதான் பஞ்சு மெத்தையில் படுத்து தூங்கினாலும் தூக்கம் வராத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குறவங்க இருக்காங்க. ஆனால் ரோட்டோரமாக எந்த மாத்திரை மருந்தும் இல்லாமல் அழகாக படுத்து தூங்குறவங்களும் இருக்காங்க. எனக்கு பெரிய மாணவர்களே, ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உலகத்தாராக இருக்கட்டும், இந்த காலத்தில் மந்திரத்துடைய பிடியில் தவித்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான பேர். மந்திரம் என்ற ஒரு சொல் மிக முக்கியமான ஒரு சொல். எங்கே பார்த்தாலுமே இன்றைய தினத்தில் செய்வன செய்வது, பிசாசை வைத்து ஏவல் செய்வது என்ற ஏதாவது ஒரு காரியங்களில் இருக்குது. அது வேதனையை உண்டாக்குகிறது. எத்தனையோ குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு ஒரே ஒரு சகோதரன் மாத்திரம் சபைக்கு போவார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு மந்திரக்கட்டுகளினால் வேதனைகள் பெருகிட்டே இருக்கும். பிரதர், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மந்திரத்திலிருந்து விடுதலையே இல்லையா என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மந்திரம் உலகத்தில் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. செய்வின ஏவல் கட்டுடைய கிரியைகள் இருக்கிறது. பிசாசு தன்னுடைய காலம் கொஞ்சம் தான் இருக்குது என்று எண்ணி தன்னால் முடிந்த அளவிற்கு ஜனங்களை பாவ வலையில் விழ வைப்பதற்கு இப்படியாப்பட்ட ஒரு ஆயுதத்தை அவன் எடுத்து வைத்திருக்கிறான். அவைகளை மேற்கொள்ளுவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா? யாக்கோபாக இஸ்ரவேலாக இருக்க வேண்டும். யாக்கோபு கீழ்ப்படிவது, இஸ்ரவேல் கீழ்ப்படுதலை காத்துக்கொள்வது. யாக்கோபுக்கு விதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விதமான குறி சொல்லுதலும் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அந்த சபையில் கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேலே சபையில் கேதர் ஆகிட்டாங்க. பயங்கர கூட்டம். அந்த ஜனங்கள்லாம் எங்கே போனவங்க அப்படி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதி இடத்துல தான் போயிருக்கிறாங்க. அந்த மந்திரவாதி பார்த்தார், நம்மள்கிட்ட வர ஜனங்கள்லாம் இங்கே போயிட்டு இருக்காங்க, நம்முடைய வருமானம் வீணாக போயிடுச்சு, இனி இந்த ஜனங்களுக்காக நம்ம பண்ணக்கூடாது, அந்த ஊழியருக்காக நம்ம பண்ணணும் என்று சொல்லி அந்த ஊழியருக்கு விரோதமாக மந்திரம் பண்ண ஆரம்பித்தான். அவனுடைய மந்திரத்துடைய எஃபெக்ட்டு ஊழியக்காரருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. எப்படி பார்த்திங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் கர்த்தருக்கு குறித்து தானே பயம் இருக்காது. எல்லாம் வாலிப பசங்களாக இருக்கிறதுனால, பிள்ளைங்களாக இருக்கிறதுனால கர்த்தரை குறித்த பயத்தில் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளை போல் அவருடைய வாழ்க்கையை ஓடிவிட்டது. அவருடைய மனைவியும் அந்த அளவுக்கு ஒரு கர்த்தருக்கு பயந்தவர்கள் அல்ல. சும்மா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ தானோ என்று வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க. முடிந்து போனது, இவருடைய ஜெப வாழ்க்கை குன்றி போனது. அவரால் ஜெபிக்க முடியல, அவரால் பாட முடியல, அந்நிய பாஷை ஸ்டாப் ஆச்சு, ஒவ்வொரு விஷயங்களாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதற்கு அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ஆயுதம். யார் ஒருவர் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குள்ள பிசாசானவன் ஈஸியாக என்ட்ராயிடுவான். ஆண்டவர் சமூகத்தில் ஒருத்தர் காத்திருக்கிறவங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை மட்டும்தான் வரும், கெட்ட வார்த்தை வராது. ஏசப்போடைய அன்புக்கு பயப்படுறவங்க ஜெப நேரத்தில் மாத்திரமல்ல, எல்லா நேரத்துலையுமே ரொம்ப பயந்து தான் இருப்பாங்க. கடைசியில் இந்த சகோதரர், அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கலை, பாடலை, துதிக்கலை, அந்நிய பாஷை பேசலை, ஆராதனை செய்யலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கை தேவனுடைய அன்பை விட்டு தூரமாக போனது. ஊழியத்திற்கு தேவைப்படுகிற நேரத்தில் மாத்திரம் அந்த மெசேஜ் ஏற்கனவே ஜெபித்ததை வைத்து மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார், அவ்வளோதான். கடைசியில்
அவருடைய வாழ்க்கை அந்த மந்திரம் பலிக்க ஆரம்பித்தது. அந்த மந்திரத்துடைய கிரியைகளால் பாதிக்கப்பட்டார். மனநிலை பாதிக்கப்பட்டது. அவர் பைத்தியமாக மாறினார். அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமானது. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். மிகப்பெரிய ஒரு கொடூரமான சூழ்நிலை. யார் வராங்க போகிறாங்கன்னு கூட தெரியாமல் மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தடுமாறிட்டு இருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, அதற்கு பின்பு அவன் குடும்பத்தாருக்கு எச்சரிப்பு கொடுத்து, குடும்பத்தாரை மனம் திரும்ப வைத்து, ஆணுடைய அன்புக்குள்ளே அவங்கள ஒப்பு கொடுத்து ஜெபித்து, இயேசப்போடைய அன்பான ஆசீர்வாதத்தினால அவர்கள் எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சகோதரருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு விதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விதமான குடிச்சொல்லுதலும் இல்லை. விசுவாசத்தோடு அவருடைய அன்பை பற்றி கொள்ளுங்க. விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு ஒத்த விஷயம் தரிக்க வேண்டாம். நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தோடு ஒத்த விஷயம் தரிக்கிறவங்களுக்கு வேண்டாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுங்கள். ரொம்பவும் கவனமாக இருங்க. மந்திரம் ஈஸியாக ஒரு மனுஷனை கவ்விடும். மந்திரம் ஈஸியாக ஒரு மனுஷனை வாழ்க்கை ஆண்டோடைய அன்பை விட்டு விலக்க வச்சிரும். எப்படி தெரியுங்களா? ஒருத்தர் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பாட முடியல, ஆராதனை செய்யலை, ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தை விட்டுட்டு உலகத்துக்கு நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஆண்டோடைய பிள்ளைகள் என்று அவங்க சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அந்த பிசாசுடைய கிரியைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, அந்த தேவனுடைய அன்பான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வளரணும். அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே பெருகணும். அந்த வார்த்தையில் இருக்கிற கிருபைகள் உங்களுக்குள்ளே அதிகமாக காணப்படணும். நீங்கள் யாக்கோபாக இருக்கணும். நீங்கள் இஸ்ரவேலாக இருக்கணும். மனம் திரும்புதல் இருக்கணும். முந்தின வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் இருக்கணும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல, இதுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையை மாறி இருக்கணும். மனம் திரும்புவோம். தேவனுடைய அன்புக்குள்ளே நம்மளை ஒப்புக் கொடுப்போம். பிரச்சனைகள் இல்லாமல் போகும். பரிசுத்த அன்பு தகப்பனே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குடிச்சொல்லும் இல்லை என்று சொல்லிக்கீங்களே. உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் சத்துருக்கிரிகள் தொடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளையும் உமக்குள்ளே அதிகமாய் காத்திருந்து வளர கிருபை செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் மேலே இரக்கம் பாராட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்.